ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி சைடில் இருந்து டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க டைம் வந்து நிறைய பேர்ட்ட வந்து நோட்ஸ் இருக்காது. அந்த நோட்ஸை வந்து எப்படி நம்ம வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணதை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட். இந்த ஆப்பில் வந்து க்ளோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் பெஸ்ட் ப்ரைஸில் இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். எல்லாருமே உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய க்ரோம் போய்க்கிடுங்க. க்ரோம் போனதுமே கூகுள் போய்க்கிடுங்க. கூகுள் போய்ட்டு ஸ்டிக்கரை வந்து டைப் பண்ணிக்கிடுங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக வரும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் ஒரு இடத்துல வந்து நோட்ஸ்ன்னு இருக்கும். மெனு ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு நோட்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். என்டர் சப்ஜெக்ட் நேம் ஆர் கோடுன்னு கேட்டிருக்குது. உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் கோடு ஞாபகம் இருந்ததுன்னா கோடு டைப் பண்ணிவிடுங்க. இல்லை சப்ஜெக்ட் நேம் ஞாபகம் இருந்ததுன்னா நேம் வந்து டைப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து எனக்கு சப்ஜெக்ட் கோடு ஞாபகம் இருக்குது. நான் அந்த சப்ஜெக்ட் கோடை வந்து டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சர்ச் கொடுத்துடுங்க. இது என்ன நோட்ஸ்னால் டிசைன் ஆஃப் மிஷின் எலிமெண்ட்ஸ்க்கு தான் நான் வந்து நோட்ஸ் தேடுறேன். அதுதான் நான் இப்போ வந்து சப்ஜெக்ட் கோடை வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டிசைன் ஆஃப் மிஷின் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து நோட்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இதில் வந்து காட்டுது. நான் வந்து அதை கிளிக் பண்ணுறேன். நான் அந்த சப்ஜெக்டை வந்து கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு எல்லாமே வந்துடுச்சு. கொஸ்டின் பேங்கு, நோட்ஸு, பார்ட்ஸ் ஏ அண்ட் சி, பார்ட் ஏ நோட்ஸு, உங்களுக்கு நிறையா வந்துடுச்சு. சிலபஸ்லேருந்து எல்லா கொஸ்டின் பேப்பர் எல்லா நோட்ஸுமே இதில் இருக்கும். இப்போது வந்து இதில் நோட்ஸை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிடுறேன். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்டோட டைட்டில்ஸ் எல்லாமே இருக்கும். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்ஸுமே இருக்கும். உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடிய எல்லா சம்முமே இதுலேயும் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து இதை பார்த்து ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த நோட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அகெயின் இதில் வந்து நோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு மாடலில் வந்து நோட்ஸ் வரும். இதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நோட்ஸ்லாம் வந்து இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ண ஈஸியாக இருக்குதோ அந்த நோட்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா, உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் ஏதாவது ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. அது வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா, இதிலே உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட்னு கிளிக் பண்ணிட்டால் போதும். இந்த இடத்துக்கு உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு வரும். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சப்ஜெக்ட் கோடை நீங்கள் டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து எல்லா இயரில் கொஸ்டின் பேப்பருமே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இயர் கொஸ்டின் பேப்பருமே வந்துடுச்சு. இப்போ வந்து நான் ஒன்று கிளிக் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து டிசைன் ஆஃப் மிஷின் எலிமெண்ட் ரெகுலேஷன் 2017 கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்துடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் வேறு நெருங்கிடுச்சு. எல்லாருமே நல்லா படிங்க. இந்த வீடியோ வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க.